கௌதம் அதானி தன்னை சந்திக்கவில்லை என்றும் தானும் அவரை பார்க்கவில்லை என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிக்க தயாரா என்று பாமக மற்றும் பாஜகவை வினவியுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியம் அதானி நிறுவனத்திடம் இருந்து கையூட்டு வாங்கிக் கொண்டு அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கியதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார். கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ரகசியமாக சந்தித்து பேசியதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்த நிலையில் சட்டப்பேரவையில் நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தெளிவுபடுத்தினார். பாமக உறுப்பினர் ஜி.கே. மணிக்கு பதிலளித்து பேசிய அவர் அதானி தன்னை வந்து சந்திக்கவில்லை என்று திட்டவட்டமாக கூறினார். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தின் தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதும் சொல்கிறோம், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. என்னை வந்து அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? தொழிலதிபர் அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த இந்தியா கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர் இதற்கு பாஜகவும் பாமகவும் ஆதரவு அளிக்குமா என்றும் வினவினார். அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில்? இந்நிலையில் அதானி முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிக்க தயார் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையோ அல்லது வேறு எந்த விசாரணையோ அனைத்தையும் ஆதரிக்க பாமக தயாராக இருப்பதாகவும் இதில் பாமகவுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதானி குழுமம் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் கூறப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு குறித்து முதலமைச்சரின் பதில் என்ன என்று வினவியுள்ளார். மேலும் இந்த குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கோ ஆணையிடுவதற்கு தயாரா என்பதை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் தெளிவாக கூறிய பிறகும் அதானி முதலமைச்சரை சந்தித்ததாக மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு வைப்பதில் அர்த்தம் இல்லை என கூறினார். தெளிவாக சொல்லிட்டாரு. மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு வைப்பதில் அர்த்தமே இல்லை. தமிழ்நாடு அரசுக்கும் அதானிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முதலமைச்சர்கள் நீங்க சட்டசபையில் தெளிவாக சொல்லிட்டாரு. அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க நாங்கள் தயார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.